ஐ ஹாவ் நோ ஒன் எல்ஸ் எக்ஸப்ட் யூ. உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்றத இங்கிலீஷில் ஐ ஹாவ் நோ ஒன் எல்ஸ் எக்ஸப்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், என்கிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடாத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ப்ளே ஹேட் அண்ட் சீக் வித் மீ. டோன்ட் ப்ளே ஹேட் அண்ட் சீக் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், காலம்தான் உன் காயத்தை குணப்படுத்தும், காலம்தான் உன்னை சரிப்படுத்தும் அப்படின்றத இங்கிலீஷில் டைம் வில் ஹீல் யோர் பெயின். டைம் வில் ஹீல் யோர் பெயின் அப்படின்னு சொல்லலாம். வேரெவர் யூ கோ ஐ வில் கம். நீ எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்றத இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம். வேரெவர் யூ கோ ஐ வில் கம். நெக்ஸ்ட், நோ கட்ஸ் டு சே வாட் ஐ திங்க். நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதை இங்கிலீஷில் நோ கட்ஸ் டு சே வாட் ஐ திங்க். நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னு சொல்லலாம். நோபடி இஸ் ஹியர். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் பீப்புள், அப்போது நீங்கள் என்ன கேட்பீங்க, ஹூ இஸ் தேர், அங்கே யார் இருக்காங்க, இஸ் தேர் எனிபடி, அங்கே யாராவது இருக்காங்களா? ஸோ தி ஆன்சர் கேன் பி நோபடி இஸ் ஹியர், இங்கே யாருமே இல்லை. ஆட் மோர் ஆஃப் திஸ். ஸோ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஃபுட் சமைச்சு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அது இன்னும் வேணும் அப்படின்றதுக்கு யூ கேன் டெல் ஆட் மோர் ஆஃப் திஸ் அப்படி சொல்லலாம். இல்லைனா உப்பு அதிகமாக போடு, இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக போடு, ஸோ ஆட் மோர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூ லைக், உனக்கு பிடித்தார் போல், உன் விருப்பம் போல். ஓகே, யூ கேன் கோ ஆஸ் யூ லைக், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எங்கே வேணாலும் போ. நெக்ஸ்ட், ஆஸ் யூ விஷ், உன் விருப்பம் போல். யூ வில் கெட் மேரீட் ஆஸ் யூ விஷ். நீ உன் விருப்பம் போல் உனக்கு கல்யாணமாகும் அப்படின்ற சொல்லலாம். ஆஸ் யூ லைக், உனக்கு பிடிச்சார் போல். ஆஸ் யூ விஷ், உன் விருப்பம் போல். இது ரொம்ப மோசம்ப்பா. ஸோ திஸ் இஸ் ஸோ பேட். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் திஸ் இஸ் ஸோ பேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஷீ இஸ் ஓவர் ஈட்டிங். ஷீ இஸ் ஓவர் ஈட்டிங். அவள் அதிகமாக சாப்பிட்றா, ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா, ஒரு லிமிட் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஷீ இஸ் ஓவர் ஈட்டிங், ஹீ இஸ் ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ glutton. ஸோ வாட் டஸ் இட் மீன் ஹீ இஸ் அ glutton? அவன் ஒரு சாப்பாட்டு ராமன், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ we can call them glutton. He is a glutton. ஷீ இஸ் ஃபீபிள் மைண்டட். அவள் பலவீனமான மனமுடையவள், வீக்காக இருப்பாங்க இல்லையா மென்டலி, அவங்கள நம்ம ஷீ இஸ் ஃபீபிள் மைண்டட், ஹீ இஸ் ஃபீபிள் மைண்டட், ஐ ஆம் ஃபீபிள் மைண்டட், டோன்ட் டெல் எனிதிங் ராங்லி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் தட் ஸோ பேட். இது அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லையே. இப்போ என்னோடய ட்ரெஸ் கட்டி என்னோடய ட்ரெஸ் என்ன மோசமாக இருக்கா? இட்ஸ் நாட் தட் ஸோ பேட். அது அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் டர்ட்டி, டோன்ட் டச் ஹிம். அவன் அழுக்காக இருக்கான், அவனை தொடாத. இல்லை அவர் அழுக்காக இருக்கார், பாப்பா வாக் போயிட்டு வீட்டுக்கு வருவார், அவர் அழுக்காக இருக்காருன்னா குழந்தைய ஹீ இஸ் டர்ட்டி, டோன்ட் டச் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் சீயிங் யூ, உன்னை பார்த்த பிறகு. மை லைஃப் இஸ் சேஞ்ச்ட் ஆஃப்டர் சீயிங் யூ. உன்னையை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆஃப்டர் சீயிங் மீ அப்படின்னா என்னை பார்த்த பிறகு. நோ ஒன் இஸ் லைக் மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு மாதிரி யாருமே வரமாட்டாங்க, என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நோ ஒன் இஸ் லைக் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு மாதிரி யாருமே இல்லை. வேர் டிட் யூ கோ மச்சான், எங்கே போன மச்சான், நீ எங்கே போன? வேர் டிட் யூ கோ? ஐ வென்ட் டு சென்னை, நான் சென்னைக்கு போனேன். ஐ வென்ட் டு டெம்பிள், நான் கோவிலுக்கு போனேன். we are longing for you, நாங்கள் உனக்காக ஏங்குகிறோம். லைக் we are longing to meet you, உன்னை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏங்குகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி லாங்கிங்னா ஏங்குறது. she made us cry, அவள் எங்களை அழ வச்சா. she made us cry, she made us laugh அப்படின்னா அவள் எங்களை சிரிக்க வச்சா. she made us run, அவள் எங்களை ஓட வச்சா. she made us eat, அவள் எங்களை சாப்பிட வச்சா. we got your friendship, உன் நட்பை நாங்கள் பெற்றோம். we got your friendship, we are happy for that, உன்னோட நட்பு எங்களுக்கு கிடைச்சதில் we are happy for that, we got your friendship. Okay, next, we can't go anywhere without you. நீ இல்லாமல் எங்களால் எங்கேயுமே போக முடியாது. we can't go anywhere without you. without you we cannot go anywhere. நீ இல்லாமல் எங்களால் எங்கேயும் போக முடியாது இப்படியும் சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். you changed my life, நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லவ்விங் சென்டென்ஸ். இது நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். ஸோ you changed my life. நெக்ஸ்ட், why did you leave us, ஏன் எங்களை விட்டு போனீங்க, ஏன் எங்களை விட்டு சென்றாய், ஏன் எங்களை விட்டு போன அப்படின்னு கேட்போம். ஸோ அதை இங்கிலீஷில் why did you leave us அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சென்டென்சஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.